நல்லது. இங்கனும் அமர்ந்திருக்க தீர்த்தமான சிங்காரம் பொன்னாரை தீபாவளி தெய்வீக சபை என்ன காரணம் எதனா போரில வீம பொறுமையில தர்ம ராஜா பிள்ளை விட்டு சொல்லல அரிச்சந்திரன் போல வாழ்ந்தவர். இந்த கலை உலகிலே பேரும் புகழ் பெற்ற உலகமே போற்றக்கூடிய இன்னும் ஐயாவா ஒளி வரக்கூடிய பெரிய மாது வாதியார் ஐயா சத்து சிவலகம் சத்து சிவலகம் ஆண்டு வைகுந்தம் சாழுவ சாயுத்தம் என 4வது வரந்த கடத்துறார். பெற்ற பிள்ளைகள் பேர குழந்தைகள் மாமன் வைத்துடன் அண்ணன் தம்பி இன்னும் நாடக கலைஞர்கள் அனைவர்களும் ஒன்று திரண்டு அவர் இசைக்கு மயங்காத விசங்கொண்ட பாம்பு கூட இசைக்கு மயங்குவான். இசைக்கு மயங்க விட்டோம். ஆமா, அதே போல அனைவர்களும் ஒன்று திரண்டு அவர் பேரும் புகழும் விளங்க வேண்டும் என்பதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களுக்கும் நாடகத்தை அருமாடு வந்த அருமை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நாம துணை கொண்டு ஆட வேண்டும் அப்படி என்று வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்ச அந்த நன்றி நன்றி எடுத்த வணக்கம். இதை போல் கிராமங்களில இன்னும் ஏனென்றா கிராமத்துல இருந்து விட்டா இவரு கேஸ் தான் பாடுது. கரணஞ்சண்டை கரணஞ்சண்டை தான் பாடுது. ஆமா, எங்கேயுமே. ஆமா, அப்படி ஒரு சினிமா அளவுக்கு இந்த கலையை வளர்த்திட்டு இருக்கிறார். ஆமா, அப்படி இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு நாடகம் நான் பாடுறோம். சவுந்தரராஜன் கூட யாரு சவுந்தரராஜன் கூட யாருன்னு கேட்டிருக்கிறார். அறிமுகமா என் காதல் புரிந்திருக்கு. அப்படி ஐயாவுக்காக ஸ்ரீமகாபாரதம் என்றால் 4 காண்டம் 18 பருவம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமகாபாரதத்திலே யுத்த காண்டத்தில் 17வது நாள் யுத்தகலம் யுத்தம், 18வது நாள் யுத்தகலம் யுத்தம், கர்ணன் சண்டை இல்லையே துரியோதன மண்டிபத்து. ஆமா, படுகளம். அப்படி இந்த நாடகத்தை ஒன்றாக்கி இதன் சிறப்பான கல்விகளை ஒன்று திரண்டு அதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் நாடகத்திலே உனக்கு தெரியுமா? எப்படி தாங்கள் யாரு என்னால ஒவ்வொன்றாக அறிக்கை செய்தான் அறிந்து கொள்வேன் சாமி. அப்படி இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பளித்து பிச்சைக்காரி கடைக்கு நீ நமக்காக அன்பளிப்பளித்த கௌரவப்படுத்திய என் அருமை உள்ளங்களுக்கு நாடக சபாவின் சார்பாக நன்றி வணக்கம்.
எல்லாம் போற்றக்கூடிய அதிபலம் கொண்ட சத்து மகாராஜன் கர்ண மகாராஜன் இந்த கர்ண மகாராஜனை பேச்சு எடுத்த அந்த தெய்வங்கள் யாதப்பா இந்த கர்ணனை பெற்றெடுத்த சரி கதையில எதுவும் பேசக்கூடாது என்னைய கர்ணமகாராஜனாக இருந்தாலும் கொன்னே விடுவேன் என்னை பெற்றாங்களே மண்ணிலே மனிதனாக பிறக்க வைத்த என் புண்ணிய தெய்வம் யார் தெரியுமா? யாரு? என்ன பெற்றவள யாரோ
என் தாய் என் தாயோ ராதை. உன் தாயோ ராதை. உங்க பேர்? அதான் பெரிய பண்ண சொன்ன பழமொழி ஆட்டக்காரன் ஆராய்ச்சான். ஆராய்ச்சி. கண்ணாடி அது என்ன சந்தேகம் இருக்கல அந்த மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணீங்க? உன் தாயா? இல்ல என்ன பண்ணீங்க? அது கேட்ட மாதிரி பண்ணிக்கலாம். ஏனென்றா உன் தாய் யார்? பல கோடி போட்டு வீடு கட்டலாம். ஆமா. என்ன பல லட்சம் போட்டு வீடு கட்டலாம். மட்டும் தெரியாது. ஆமா. சொல்றவனுக்கு தெரியும். ஆமா. ஒண்ணு படிக்கல பெயிண்ட் வேற அடிச்சிருக்கணும்பா. ஆமா. இதெல்லாம் அந்த சன்னல் படிக்கலையே அப்படிவாங்க. அதெல்லாம் சகிச்சியும். ஏய் அதுக்காகலாம் இல்ல. அதுக்காக இல்ல. அவருக்காக யாரும் கரை கண்டு வித்வான் கிடையாது. ஆமா. என்ன வல்லவங்க? யாரும் கரை கண்ட வித்வான் கிடையாது. ஆமா. கற்றவருக்கு தான் தெரியுமா கழுவுன அருமை. ஆமா. கற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளை நோய் பெக்காதவங்களுக்கு பிள்ளை நோய் தெரியுமா சட்டி நோய் தெரியும். இவ்வளவு மலையில உட்கார்ந்து உயிர் போயிருவாது. ஆமா. ஏய் தாயா ஏங்க ஊத்தாடி உலக சுத்துறாங்க. பாம்பு காதுன்னு தெரியுமில்ல. நெருப்பு மாதிரி மேல பாருங்க மாதிரி. ஏய் அப்படி இருந்தாலும் தாய் என் தாய் என் தாயோ ராதை. என்னமா அவரு மூஞ்சி அப்படித்தான் மறந்துட்டாரு. பெரிய பேர் எடுத்தாரு. என்னமா கூட ஆனாலும் ஒருத்தர் இருக்காரு. அல்லவன் ஜோடி ஆனாலும் தங்கச்சி உன் தாயோ ராதை. என் தாய் ராதை. ராதை. உன் பேர் ஒன்று இருந்தால் தந்தை யார் வேண்டும் வேண்டும். ஆமா. தந்தை ஒன்று வேணும் அல்லவா? ஆமா. அது